அனைவருக்கும் வணக்கம். நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிச் செய்த சித்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சிறு விளக்கத்தை சகோதர சகோதரிகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நமக்கு மின்னஞ்சல் எழுதிய ஒரு தம்பி, நீங்கள் வாசிக்கக்கூடிய சித்த வேதத்திலே ஆரம்ப காலத்திலே நீங்கள் செய்த சித்தவேத பதிவுகள் மிகத் தெளிவாக இருந்தன. இப்போது செய்யக்கூடிய பதிவுகளிலே பெரிய அளவிலே ஒரு சுவாரஸ்யம் இல்லை என்று குறித்திருந்தார். இங்கே இந்த இரண்டாவது பதிப்பாக நாம் வாசிக்கக்கூடிய சித்தவேதம் என்பது 1928ஆம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட மிக மிக பழைய சித்தவேத நூல். சில சகோதர சகோதரிகள் எதிர்காலத்திலே சுருக்கி அமைக்கப்பட்ட சித்தவேதத்திற்கு அப்பாற்பட்டு பழைய சித்தவேதத்தை சொல்லும்படியாக கேட்டிருந்த காரணத்தால் இந்த பழைய சித்தவேதம் உங்களுக்காக வாசிக்கப்படுகிறது. பொதுவாக ஆங்கிலத்திலே சொல்லுவதைப் போல ஆடியோ புக் என்கிற வகையிலும் கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். சித்தவேதம் சார்ந்த கருத்துக்களை நாம் பல பதிவுகளிலே தொடர்ந்து பேசியிருக்கிற காரணத்தால் மேலும் உங்களுக்கு சுவாரஸ்ய குறைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக நூலை வாசித்து பெரும்பகுதி பயணிக்கும் நிலை இருக்கிறது. இன்றைய சூழலிலே நம்முடைய வலையொலி பதிவுகளை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக சொற்பமாக இருக்கிறது. பாதியிலேயே நிறுத்திவிட வேண்டாம், சித்தவேதத்தை முழுமையாக வாசித்துவிட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நூல் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த 1928ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சித்தவேதத்திலே 21 அத்தியாயங்கள் தான் இருந்தன. 22வது அத்தியாயம் பிற்காலத்திலே சுவாமி சேர்த்தது. இப்போது நாம் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலிலே உள்ள 21 அத்தியாயங்களை வாசித்து முடித்தான பிறகு அதன் பிறகு சுவாமியால் அதிகமாக சேர்க்கப்பட்ட 22வது அத்தியாயத்தை தனியாக வாசித்துவிட இருக்கிறேன். உங்களுக்கு சிறிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். எனவே பதிவுகளிலே ஆர்வம் காட்டாத நிலையிலே கடமைக்காக இதை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டிருப்பதை வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்ளுகிறேன். 19வது அத்தியாயம். சிஷ்யர் கேட்கிறார், சுவாமி, முன் அத்தியாயத்தில் மதுபானத்தை பற்றி குற்றம் கூறினீரே, ஆனால் மதுபானம் நிமித்தம் ஞானம் கிடைக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். தவிர சக்தி பூஜையில் மதுபானம் செய்யாதிருக்க நிர்வாகம் இல்லை என்று சொல்ல அப்படியே நடந்து வருகிறதும் உண்டு. அப்படி இருக்க அதனை பற்றி விரோதம் சொல்லுவதின் காரணம் என்ன என்று கேட்கிறார். குரு பதில் சொல்கிறார், மதுபானத்தால் யாருக்கு ஞானம் உண்டானதாக கேள்விப்பட்டிருக்கிறீர். மலையாள ராஜ்யத்தில் எல்லா ஜாதிகளுக்கும் வித்தியாசியாசம் உண்டாக வழி ஏற்படுத்திய கேரள குருவாகிய துஞ்சத்து எழுத்தச்சன் என்கிற மகானுக்கு இதை நீர் யாரேனும் சாஸ்திரங்களை படித்து அறிந்ததோ அல்லது வேறு யாரேனும் சொல்ல கேள்விப்பட்டதோ? உலகவாசிகள் சொல்ல கேட்டறிந்தோம். அந்த மகான் சாப்பிட்ட மது எப்படிப்பட்டதென்று நீர் கேள்விப்பட்டிருக்கிறீர். சாதாரணமாக உலகில் இப்பொழுது நடப்பதான மது வகையராக்கள் அவை எவை? கள் என்பது தென்னை, பனை முதலிய மரங்களுடைய கொலைகளை சீவி அதிலிருந்து எடுக்கின்ற ஓர் வகை ரசம். சாராயம் என்பது அக்கல்லை காய்ச்சி இறக்குகின்ற ஒரு வகை திராவகம். ஆனால் நீர் சொன்ன விதமான மது வகைகளை துஞ்சத்து எழுத்தச்சன் என்கிற மகான் சாப்பிட்டதில்லை. அந்த மகான் சாப்பிட்டது எது என்றால் என்சான் பனையின் தலையில் ஊறிய மது. அந்த பனையின் தலை என்பது ஜடத்தினுடைய எழுஜான் மேல்பாகமாகிய சிரம். அந்த சிரசில் இருக்கின்ற மது, அம்மதுவை லம்பிகா முத்திரையினால், அதாவது உண்ணாக்கிலிருந்து மேல்பாகத்துள்ள துவாரத்தில் நாக்கின் தலை நுனியை வைத்து மனசை அதனுடைய சாணமாகிய புருவ மத்தியத்தில் சலனமில்லாமல் நிறுத்தி இரு கண்களும் ஊர்த்துவ திருஷ்டியாய் மேற்பார்வையாய் இருக்கும்போது தன்னிலிருந்து வெளியினுள் வியாபித்திருக்கின்ற சக்தி தன்னிலே லயித்து நிறைந்து உப்பும். அப்பொழுது சிரசில் இருக்கின்ற அமிர்தம் இழகும். அந்த அமிர்தத்தை பானம் செய்து சதா ஆனந்தமத்தமாய் இருக்கலாம். மேற்சொன்ன மதுவைத்தான் அந்த மகான் சாப்பிட்டிருந்தார். இதை ஆலோசிக்காமலும் தெரிந்து கொள்ளாமலும் உலகவாசிகள் தப்பிதமாக கேரள குருவாயும் மகா ஞானியாயும் இருந்த துஞ்சத்து எழுத்தச்சன் என்கிற மகானை நீர் சொன்ன கள்ளும் சாராயமும் குடித்தார் என்று ஓர் அபவாதம் சொல்லி அந்த மகானை குற்றம் சுமத்தியும் மகான்கள் செய்ததை தாங்களும் செய்யக்கூடாதோ என்று அகம்பாவம் பிடித்து பேசியும் அந்த மகான் சாப்பிட்ட மதுவை தெரியாமலும் புத்தி இல்லாமலும் நீர் சொன்ன கள், சாராயம் முதலியவற்றை குடித்து முன்னோர்கள் தேடி வைத்துள்ள மற்றுமுள்ள திரவியங்களையும் நாசப்படுத்தி மிகவும் அயோக்கியர்களாக தங்களில் கலகம் செய்து கொண்டும் அடிதடி, குத்து, வெட்டு, கொலை முதலிய கேசுகளை உண்டாக்கி ஜெயில் முதலிய தண்டனைகளுக்கு உட்படுகிறார்கள். தவிர நீர் சக்தி பூசை என்றும் அன்று மதுபானம் செய்யாது இருக்க முடியாது என்றும் சொன்னது உண்மைதான். அதாவது சக்தி என்பது தன்னிலிருந்து உத்பவித்து
அந்த சக்தி வெளியினுள் வியாபித்ததனால் நானாவித ஜனங்கள் மோகாந்தகாரர்களாக இருக்கிறார்கள். அவ்விதமுள்ள அந்தகாரத்தை நீக்குவதற்கு அந்த சக்தியை தன்னில் தானே சேர்க்க வேண்டும். அதை சேர்க்க வேண்டியது ஜீவன். அந்த ஜீவன் சக்தியை பூஜிக்கின்றது. இதற்குத்தான் சிவன் சக்தியை பூஜிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது எவ்விதம் என்றால், தன்னில் இருந்து வெளியினுள்ளில் வியாபித்து ஒவ்வொன்றாக பந்திக்கப்பட்டிருக்கின்ற தனது சக்தியை அந்த பந்தத்திலிருந்து ஜீவனாகிய சிவன் வேறுபடுத்தி பிரம்மரந்திரத்திலே சேர்க்கிறது தான். இதுதான் சக்தி பூஜை. அந்த பிரகாரம் பூஜிக்கும் போது மத்தகத்தில் உள்ள மது இறங்கும். அந்த மதுவைத்தான் மகான்கள் பானம் செய்வது. இதனால்தான் சக்தி பூஜையில் மதுபானம் செய்யாதிருப்பதற்கு நிர்வாகம் இல்லை என்று சொல்ல காரணம். இந்த விதம்தான் சக்தி பூஜை. இதை அறியாமல் ஜனங்கள் சக்தி பூஜை என்று சொல்லி ஆடு, கோழி முதலியவைகளை வதை செய்து அதன் பிணங்களை சமைத்து அப்பம், வடை, கூட்டு முதலியவைகளை செய்து மது என்று சொல்லுகிற கல், சாராய முதலியவைகளையும் மற்றும் ஒரு வீட்டிற்குள் பீடம், விளக்கு முதலான வஸ்துக்களையும் வைத்து மேற்படி சாமான்களை அந்த பீடத்தருகில் வைத்து பூஜை செய்ய சில புஷ்பங்கள் மேற்படி பீடத்தின் மேல் மேலும் சொன்ன சாமான்களிலும் வாரி அரைத்து பூஜை முடித்து அதன் பிறகு வயிறு நிரப்பி மேற்சொன்ன பிணத்தையும் கூட்டு முதலிய பலகாரங்களையும் தின்று கள், சாராயம் முதலியவற்றை குடித்து உணவில்லாமல் வீழ்ந்து கை, கால், கண், பல், உதடுகள் முதலியவற்றை காயப்படுத்தி கொண்டு கொஞ்சமும் விவரமில்லாமல் இருக்கின்றார்கள். உண்மையான சக்தி பூஜை என்பது எது என்றால், முன் சொல்லப்பட்ட பிரகாரம்தான் செய்வதுதான். அந்த பிரகாரமுள்ள பூஜையைத்தான் செய்ய வேண்டியது. தன்னுடைய சக்தியை யாவன் ஒருவன் தன்னிலே லயிப்பித்து பூஜிக்கிறானோ அவன் தன்னிலிருந்து உண்டாகின்ற மதுவை பானம் செய்து ஆனந்தமத்தனாய் சர்வஜனாக இருக்கலாம். அந்த மதுவுக்குத்தான் அமிர்தம் என்று பெயர். இந்த விதமான மதுவைத்தான் முன் சொன்ன மகான்கள் சாப்பிட்டது. நீ சொன்ன கள்ளும் சாராயமும் அல்ல என்று குறிப்பிடுகிறார். இது 19வது அத்தியாயத்தின் முடிவை குறிக்கிறது. அதாவது இந்த 19வது அத்தியாயத்தில் சுவாமி சொல்லக்கூடிய கருத்து, சக்தி பூஜை என்பது அவரவர் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை பூர்வ மத்தியத்திலே நிறுத்தி செய்யக்கூடிய பயிற்சி தான் என்று குறிப்பிடுகிறார். இந்த பயிற்சியை செய்யும் போது தலைக்குள்ளே இருந்து அமிர்தபானம் என்பது இறங்கி வரும். அந்த அமிர்தபானத்தைத்தான் தலைக்குள்ளே ஊறிய கல்லை அமிர்தத்தை அருந்தியது என்று சொல்வது. இந்த அமிர்தபானம் இறங்கி வரும்போது ஒரு வகையான கிறுகிறுப்பு, மயக்கம், ஒரு போதை போன்ற நிலை இருக்கும். இந்த நிலையைத்தான் தலைக்குள்ளே இருந்து இறங்கிய அமிர்தத்தை என்சான் பனையின் ஊறிய அமிர்தத்தை துஞ்சத்து எழுத்தச்சன் அருந்தினார் என்று சுவாமி சொல்லுகிறார். யோகசாதன பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் புருவ மத்தியம் என்கிற கதவம் திறந்தபோது அமிர்தபானத்தை அருந்த முடியும். இதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும். அவரவர் கர்மவினைக்கு அனுசரித்து சற்று முன்பா அல்லது பின்பா என்பது தீர்மானிக்கப்படும். எப்படி பார்த்தாலும் யோகசாதன பயிற்சியில் ஈடுபட்ட மகான்களை குறை சொல்வது தவறு என்கிற கருத்து இங்கே நிறுவப்படுகிறது. அடுத்து 20வது அத்தியாயத்தை பார்க்கலாம். சீடர் கேட்கிறார், சத்குருவே, உலகில் 4 மதங்கள் உண்டென்று சொல்லி அதை அனுசரித்து ஜனங்கள் நடந்து வருகிறார்கள். அந்த மதங்கள் எப்படி உண்டாயிற்று? அந்த 4 மதங்கள் யாவை? இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்து மதம், முகமதியர் மதம். நாம் எந்த மதஸ்தர்கள்? இந்து மதஸ்தர்கள். நாம் இந்து மதஸ்தர்கள் என்பதற்கு என்ன திருஷ்டாந்தம்? ஈஸ்வர சேவை முதலியவற்றை நாம் சரிவர செய்து வருகிறதனால். இதுவரை நாம் ஈஸ்வர சேவையை செய்ததாக இப்போது தோன்றுகிறதா? இதுவரை செய்யப்பட்டதை நாம் ஆலோசிக்கும் போது ஈஸ்வர சேவையை செய்ததில்லை. ஈஸ்வர சேவையை செய்யாதவர்கள் இந்துக்கள் என்று சொல்லுகிறதற்கு சாத்தியப்படுமோ? சாத்தியப்படாது. ஆனால் உலகத்தில் நானா மதங்கள் உண்டென்று சொல்லுவது பைத்தியம். மதங்கள் யாதொன்றும் இல்லை. அப்படி உண்டென்றால் ஒரே மதமல்லாமல் மற்ற வேறு மதங்கள் கிடையாது. அந்த ஒரே மதத்திற்குத்தான் ஈஸ்வர மதம் என்று பெயர். ஆகையால் ஈஸ்வர மதமல்லாமல் உலகத்தில் மற்ற யாதொரு மதங்களும் இல்லை. இந்து மதம் என்பது இந்து என்றால் சந்திரன், மதம் என்றால் ஸ்தானம். எதை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் சந்திரனை ஸ்தாபிக்க வேண்டும். சந்திரன் என்பது மனம். மனசாகின்ற சந்திரனை ஈஸ்வரனாகின்ற ஜீவனில் நிறுத்துவதுதான் இந்து மதம். இந்த விதமாக யார் நிறுத்துகிறார்களோ அவர்களே இந்து மதஸ்தர்கள். இவ்விதம் செய்யாதவர்கள் இந்து மதஸ்தர்கள் என்றும், புத்த மதஸ்தர்கள் என்றும், கிறிஸ்து மதஸ்தர்கள் என்றும், மகமதிய மதஸ்தர்கள் என்றும் அபிமானிக்கிறது அல்லாமல் மதத்தை பற்றி யாதொரு அறிவும் உள்ளவர்கள் அல்லர். யாதொரு மதஸ்தர்களும் அல்லர். அது எவ்விதமென்றால், இந்து மதஸ்தர்கள் என்று அபிமானித்து வருகின்றவர்களில் சேர்ந்தவராகிய நாயாடி என்றும் மற்றும் உள்ள கூட்டக்காரர்களை அம்மதஸ்தர்களாகிய மற்றவர்கள் பொது ஸ்தலங்களிலும் பாதைகளிலும் தங்களுடன் சமமாக நடத்தாமல் 72 அடிக்கு அப்பால் விலகி நடக்கச் செய்து கஷ்டப்படுத்தி வருவதால் அவர்கள் தங்களால் நிர்வகிக்க முடியாமல் மகமது மதஸ்தர்கள் என்று அபிமானித்து வருபவர்களை சேர்ந்து பல வேலைகள் செய்து உபஜீவனம் கழித்து வருகிறவருமாகிய முன் சொன்ன நாயாடிகளும் நாங்களும் மகமதியர்கள் என்று அபிமானித்து வருகிறதும் பேசுகிறதும் செய்து வருகிறார்கள்.
ஆனால் அவர்களுக்கு மகம்மது மதத்தை பற்றி யாதொரு அறிவும் கிடையாது. அவர்கள் மகம்மது மதத்தில் 3 வாக்குகள் மட்டும் அறியலாம். அதாவது ஹல்லா, அல்லாஹு, பிஸ்மில்லா. இவைகள் இந்த வாக்குகளுடைய பொருட்களையோ மகம்மது மதத்தை பற்றிய யாதொரு தத்துவங்களையோ அறிய மாட்டார்கள். அவைகளை அறியாமல் மேற்சொன்ன வாக்கை உச்சாடனம் செய்து கொண்டு நாங்களும் முகமதியர்கள் என்று அபிமானித்து நடக்கிறார்கள். இங்கே சுவாமி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, பரதகண்டத்திலே புதிதாக வந்தவைதான் முகமதிய மதம் மற்றும் கிறிஸ்தவ மதம். இந்த 2 மதத்தை இப்போது அனுசரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ஈஸ்வர மதஸ்தர்கள் அல்லது இந்துக்கள் என்று அபிமானித்து வந்தவர்கள்தான். தங்களுக்கு கிடைத்திருந்த மரியாதை குறைவான சூழலிலிருந்து தங்களை உயர்த்தி கொள்வதற்காக தங்களை மாற்றிக்கொண்டு மதம் மாறி இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். தங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகளுக்காக, தங்களுடைய மதத்திலே தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக வெறுத்து போய் தமக்கு சரியான மரியாதை தரக்கூடிய மதம் என்று கருதிய இஸ்லாமிய மதம் அல்லது கிறிஸ்தவ மதம் ஆகியவற்றை தழுவினார்கள் என்று சுவாமி இங்கே குறிப்பிடுகிறார். இவ்விதம்தான் எல்லா மதஸ்தர்களும் மதத்தினுடைய யாதொரு தாத்பரியங்களையும் கிரகிக்காமல் நான் இந்து, நான் புத்தன், நான் கிறிஸ்தவன், நான் மகமதியன் என்றும் மற்றும் அவரவர் மதங்களை பாராட்டி முன் சொன்ன நாயாடி அபிமானித்து நடக்கின்றது போல் அபிமானித்து நடக்கிறார்கள். இவ்வகை யாதொரு மதங்களும் இல்லை, எல்லாம் ஒரே மதம்தான். அதாவது முன் சொல்லப்பட்ட ஈஸ்வர மதம். அவ்விதமுள்ள ஈஸ்வர மதத்தை அறியாமல் இருந்த ஒரு காலத்தில் புத்தர் என்கிற ஒரு மகான் உத்பவித்து அவர் ஈஸ்வர மதத்தினுடைய தத்துவத்தை கிரகித்து ஈஸ்வர தியானம் செய்ய வேண்டியதற்குள்ள ஒரு மார்க்கத்தை ஸ்தாபிக்கச் செய்தார். அதற்கு அந்த மகான் ஒரு புரோகிதனாக இருந்தார். அந்த புரோகிதராகிய புத்தர் என்கிற மகான் ஸ்தாபித்த நிமித்தம் புத்த மதம் என்ற பெயர் உண்டாயிற்று. அவர் ஸ்தாபித்தது ஈஸ்வர மதத்தையே ஆகும். அவருடைய பெயர் புத்தர். இப்பொழுதும் அதற்கு புத்த மதம் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் அந்த புத்தர் என்கிற மகானுக்கு புத்தர் என்றல்லாமல் சுக்கிரன் என்று பெயர் இருந்தால் அவர் பெயரால் ஸ்தாபித்ததற்கு இன்ன மதம் என்று பெயர் சொல்ல வேண்டும், சுக்கிர மதம் என்று சொல்ல வேண்டும். அப்போது புத்த மதம் என்கிறது ஒரு மதம் உண்டோ? இல்லை. இதே பிரகாரம்தான் மற்றொரு காலத்தில் கிறிஸ்து என்கிற ஒரு மகான் உண்டாகி வேறொரு காலத்தில் முகமது என்கிற ஒரு மகான் உண்டாகியும் இருந்தார்கள். அவர்களும் ஈஸ்வர விசாரம் செய்வதற்குள்ள நியாயமான ஓரோர் மார்க்கத்தை ஸ்தாபித்தார்கள். அவைகளும் மேற்சொன்ன ஈஸ்வர மதமே ஆகும். அப்படி மதங்களை ஸ்தாபிப்பதற்கு முன் சொன்ன மகான்கள் ஓரொரு புரோகிதர்களாக இருந்தார்கள். அந்த புரோகிதர்களாகிய கிறிஸ்து என்கிற மகானும் முகமது என்கிற மகானும் ஸ்தாபித்ததின் நிமித்தம் கிறிஸ்து மதம் என்றும் முகமது மதம் என்றும் பெயர்கள் உண்டாயிற்று. அம்மகான்களுடைய நாமதேயங்களுக்கு அனுசரித்துத்தான் மதங்களுக்கு வித்தியாசமான பெயர்கள் சொல்ல காரணம். இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து, ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சொல்லிக் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை உருவாக்கி குறிப்பிட்ட மதத்தை உருவாக்கியவருடைய பெயரை கொண்டு அந்த மதம் வழங்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். பௌத்தம் என்பது புத்தருடைய பெயரால், கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பெயரால், முகமதிய மதம் என்பது முகமதுவின் பெயரால் உருவாக்கப்பட்டது. உண்மையிலேயே அவர்கள் பெயரை கொண்டு அவர்கள் உருவாக்கிய கலாச்சாரத்தை சொன்னார்களே அல்லாது அவர்கள் எல்லோருமே சொல்லி வந்த ஒரே விடயம் எது என்றால் அது ஈஸ்வர மதம்தான். அதாவது ஈஸ்வரன் என்று சுவாமி எதை சொல்லுகிறார்? ஆன்மாவை சொல்லுகிறார். எல்லா உயிர்களுக்கும் உயிர் இருக்கிறது. உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்து அதிலே மேன்மை பெறுவதற்கான மார்க்கத்தை சொல்லக்கூடியதுதான் ஈஸ்வர மதம். அப்படி பார்க்கும்போது முகமது, இயேசு, புத்தர் என்று எல்லோரும் சொல்லியதும் ஈஸ்வர மதம்தான் என்பது சுவாமியினுடைய கணிப்பாக இருக்கிறது. கிறிஸ்து என்கிற மகானுக்கு ஜார்ஜ் என்றும் முகமது என்கிற மகானுக்கு சேக்குட்டி என்றும் பெயர் இருந்திருந்தால் அந்த மதங்களுக்கு இப்போது என்ன பெயர் ஏற்பட்டிருக்கும்? ஜார்ஜ் மதம் என்றும் சேக்குட்டி மதம் என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் மேற்சொன்ன மதங்கள் உண்டோ? இல்லை. ஆனால் மதங்கள் எதை அனுசரித்து வித்தியாசமான பெயர்களோடு இருக்கின்றன? குருநாதர்மாருடைய பெயர்களை அனுசரித்து இருக்கின்றன. ஆனால் குருநாதர்களாகிய அம்மகான்கள் எந்த மதத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள்? ஈஸ்வர மதத்தைத்தான். ஆனால் எத்தனை மதங்கள் உண்டு? ஈஸ்வர மதம் என்கிற ஒன்று மாத்திரமே. ஈஸ்வர மதம் என்கிற ஒரு மதம் அல்லாமல் வேறு யாதொரு மதமும் இல்லை. அப்படிக்குள்ள ஈஸ்வர மதத்தை என்னதென்று அறியாமல் அநேக கட்டடங்களை உண்டு செய்து அவைகளில் பிம்பாதிகளை ஸ்தாபித்து ஈஸ்வரன் என்று சங்கல்பித்து அவ்விடங்களில் புத்தியீனர்களாகி ஜீவகாருண்யம் இல்லாமல் மெத்த கடுமனமுடையவர்களாக நரபலி என்றும் அஸ்வமேத பலி என்றும் அசபலி என்றும் குக்குட பலி என்றும் மற்றும் சொல்லி மனிதர், குதிரை, ஆடு, கோழி மற்றும் உள்ளவற்றை அறுத்து அது கடினமான கொடூர தொழில்களை செய்து கொண்டிருக்கும் காலங்களில் மேற்சொன்ன மகான்கள் உத்பவித்து அவர்களுக்கு அதிகமும் புத்தி சக்தி உண்டாகியிருந்ததால் அவர்கள் இதனுடைய யதார்த்தத்தை ஆலோசித்து தெரிந்து உலகில் மெத்தவும் கஷ்டப்பட்டு அலைந்து மேற்சொன்னவைகளை செய்து வருவது தப்பிதம் என்றும் சரியான மார்க்கம் இன்னதென்றும், அதாவது உலகம் என்பது தனது சக்தியிலிருந்து உத்பவித்தது என்றும் அந்த சக்தியை தன்னில் தானே அடக்கம் செய்ய வேண்டியது என்றும் அது தானாயிருக்கின்ற தனது சக்தி
தன்னில் தானே லயிப்பிக்க வேண்டியது என்றும் அதுதான் சரி என்றும் மற்றதெல்லாம் தப்பிதம் என்றும் சொல்லி ஸ்தாபித்திருக்கிறார்கள். ஆகையினால் உலகத்தில் யாரால் மகான்கள் உத்பவித்திருந்தார்களோ அவர்கள் யாவரும் சொல்லி வந்தது முன் சொன்ன ஒரே மார்க்கம்தான். அந்த மார்க்கத்தைத்தான் நான் இப்போது உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன், இதுதான் சரி என்று 20வது அத்தியாயத்தை சுவாமி நிறைவு செய்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, சுவாமி இங்கே சொல்ல வரக்கூடிய கருத்து, இந்த உலகிலே மனிதர் அல்லாத மற்ற ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. எந்த ஒரு உயிரையும் இம்சை செய்யாமல், அவற்றை கொல்லாமல், அவற்றின் ஊனினை எடுத்து புசிக்காமல் நேர்வழி நடந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்கிற கருத்துக்களை அவ்வப்போது சொல்வதற்கு மகான்கள் அவதரித்தார்கள். அவர்கள் சொல்லிய கருத்துக்கள் ஒரு மதமாக ஸ்தாபிக்கப்பட்டு அவர்கள் பெயராலேயே அந்த மதங்கள் வழங்கப்பட்டன என்கிற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. இன்றுமல்ல, நாளையுமல்ல, நாளை மறுநாளும் கூட வேறு பல புதிய மதங்கள் தோன்றக்கூடும். காரணம் யாதென்றால், ஒரு காலத்திலே ஒரு மகான் சொன்ன கருத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் முறையாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும். ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டியதற்கு பிறகு அதை புறக்கணித்து விடுவார்கள். மகான்களுடைய தீர்க்க தரிசனங்கள் எப்போதுமே பொய்த்து போவதில்லை. தற்காலத்திலே ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதம் சிதைந்து கொண்டிருக்கிறது. மனம் போன போக்கிலே எப்படியெல்லாமோ சித்த வித்தியை காட்டிக் கொடுக்கிறார்கள். எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது காரணமாக எதிர்வரும் காலங்களிலே இந்த சித்த வித்தையினுடைய நுணுக்கத்தை வேறு மாதிரியாக மாற்றியமைத்து மறுபடியும் ஒழுக்கமுடையவர்களாக மனிதர்களை மாற்றியமைப்பதற்காக யாரேனும் மகான்கள் உருவாகக்கூடும். கட்டாயம் சித்த வேதத்தின் தத்துவத்தை இப்படித்தான் கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடிய அவர் பெயரால் அந்த மதம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடும். இங்கே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தன் பெயரை கொண்டு தான் உருவாக்கிய இந்த கொள்கைகளை கொண்டு சிவானந்த மதம் என்கிற மதமாக உருவாக்கவில்லை. எல்லோருக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஈஸ்வர மதமே நாம் இங்கே கடைப்பிடிப்பது என்றுதான் சொல்லியிருக்கிறாரே அல்லாது சுவாமியின் பெயரால் இது சிவானந்த மதம் என்று மாறியிருக்கவில்லை. இப்போது 21வது அத்தியாயத்தையும் வாசித்து விடலாம். ஸ்ரீடர் கேட்கிறார், சுவாமி, மோட்சம் கிடைப்பதற்கு பிரம்மோபதேசம்தான் வேண்டும் என்றும் அது மகா வாக்கியங்களாகிய சதுர்வாக்கியங்கள் என்றும் உலகில் சொல்லி வருகிறார்கள். 4ஆம் அத்தியாயத்தில் அதை கண்டிக்கவும் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் சதுர்வாக்கியங்களுடைய உண்மை என்னவை என்று அருளிச் செய்ய அபேட்சிக்கிறேன். குரு கேட்கிறார், சதுர்வாக்கியங்கள் எவை? பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம் இவைகள். இந்த சதுர்வாக்கியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உபதேசிக்கின்றன. அவைகளின் பொருட்களை அறிந்து மனனம் செய்து கொண்டிருக்க. ஆனால் இந்த 4 வாக்கியங்களின் பொருள் என்ன என்று நீர் கருதியிருக்கின்றீர். பிரஜானம் பிரம்மம் என்றால் வேறுபட்டு அறியப்படுகின்ற அறிவு பிரம்மம் என்றும், அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் பிரம்மமாய் பவிக்கிறேன் என்றும், தத்துவமசி என்றால் அது நீயாகி பவிக்கிறது என்றும், அயம் ஆத்மா பிரம்மம் என்றால் இந்த ஆத்மா பிரம்மம் என்றும் நான் கிரகித்திருக்கிறேன். இந்த வாக்கியங்களுடைய முன்கூறின அர்த்தங்களை மனனம் செய்வதாலேயே மோட்சம் கிடைக்கும் என்றால், கற்கண்டு என்னும் ஒரு பொருளை பற்றி அடியில் கூறும் விதம் தியானம் செய்யும் போது, அதாவது கற்கண்டு என்னும் பொருள் ஒன்றுண்டு, இனிப்புள்ளது, வெள்ளை நிறமானது, அது தின்பதற்கு உபயோகப்படுவது, அது என்று 4 வாக்கியங்களை தியானிப்பதால் கற்கண்டு இப்படி அறியவோ, அதன் ருசியை உணரவோ, அதன் நிறத்தை பார்க்கவோ, அந்த எண்ணத்தையே கற்கண்டாக மாற்றவோ முடியுமா? ஒரு காலம் முடியாது. அதை அனுபவித்தால் மாத்திரம்தான் அதனுடைய அவஸ்தைகளை அறியலாம். ஆனால் மகா வாக்கியங்களை நீர் சொன்ன பிரகாரம் அர்த்த விசாரம் செய்கிறதுனால் ஒரு காலம் பிரம்மத்தை அறிய இடமில்லை. தவிர இந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் நீர் சொன்னபடி அல்ல. பிரஜானம் பிரம்மம் என்றால் பிரதிபலிக்கப்பட்டிருக்கின்ற அறிவேதான் பிரம்மம். அதாவது தன்னிலிருந்து பிரதிபிம்பித்து காணப்படுகின்ற வஸ்துக்களை அறிகின்ற அறிவு எதுவோ அதுவே பிரம்மம். எப்படி என்றால், காதினால் கேட்டறிகிறதும், கண்களால் பார்க்கிறதும், மூக்கினால் முகருகிறதும், நாவினால் சுவைக்கிறதும், தொக்கினால் ஸ்பரிசிக்கிறதுமான இந்த 5 அவஸ்தைகளை அறிகிறதுக்குள்ள காரணம் எதுவோ அந்த அறிவு பிரம்மம். இந்த 5 இந்திரியங்கள் அல்ல அறிகின்றது என்று முன்னரே 16வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த அறிவு எது என்றால் மனம்தான். அந்த மனசு தன்னிலிருந்து பின்னமாய் வெளியினுள் பலவிதத்திலும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அப்படி பிரகாசிக்கும் மனசக்தியை பின்னமின்றி தன்னில் தானே அடக்கி நிறுத்துவதற்குத்தான் பிரஜானம் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. ஆனதனால் தன்னிலிருந்து பிரதிபிம்பிக்கப்பட்டிருக்கின்ற பிரகாசத்தை தன்னில் தானே அசைவிடாமல் நிறுத்தும் போது பிரஜானம் பிரம்மம் என்பதின் அந்த விசாரமோ தியானமோ தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை. அகம் பிரம்மாஸ்மி என்றால் அகாரமாயிருக்கின்ற வெளியினுள்ளில் தானாயிருக்கின்ற பிரம்மமே கம் என்கிற பிரகிருதியாக சலித்து கொண்டிருப்பதை ஸ்தலனமில்லாமல் உத்பவஸ்தானமாக்கிய தன்னிலேயே அடக்குவதுதான். அந்த சந்தர்ப்பத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்கிற தியானமோ
தியானிப்பதற்கு மற்றொன்றோ இல்லை. தத்துவமசி என்பது தத்துவம் அசி, தத் என்பது பிரம்மமும் தோம் என்பது நீ, அதாவது வெளியில் நசித்து வியாபித்து கொண்டிருக்கின்ற மனசக்தியும், அசி என்பது ஆகின்றது என்றும் பொருள்படும். ஆகையினால் தத்துவமசி என்பது தத் என்னும் பிரம்மத்திலிருந்து துவம் என்னும் நீ மனசக்தி வெளியிலே வியாபித்து நானாவிதமாக சலித்து கொண்டிருப்பதை பிரம்மத்திலேயே கலந்து நிற்கச் செய்வதுதான். அப்படி கலக்கும் போது சலித்து பிரமித்து கொண்டிருக்கின்ற மனசக்தி பிரம்மம் ஆகின்றது. அப்பொழுது தத்துவமசி என்னும் தியானத்திற்கு இடமில்லை. அயம் ஆத்மா பிரம்மம் என்பது அயம் ஆத்மா பிரம்மம். அயம் என்பது இந்த எனவும், ஆத்மா என்பது ஆத்மா எனவும், பிரம்மம் என்பது பிரம்மம் எனவும் பொருள்படும். அதாவது இந்த சொல்லிலே ஈ என்பது பிரம்மத்தினுடைய சக்தி. இந்த சக்தி வெளியினுள்ளில் நானாவிதத்தில் பிரவேசித்து பிரகாசித்து கொண்டிருப்பதாகும். அப்பிரகாசத்தை வெளியே பிரகாசிக்க விடாமல் தன்னுள்ளே இருக்கும் ஆத்மாவினிடத்து பிரகாசிக்கும்படி செய்து சலனமின்றி நிறுத்துகின்ற நிலையாகும். அப்பொழுது அயம் ஆத்மா பிரம்மம் என்னும் தியானத்திற்கு இடமில்லை. மேற்கூறிய 4 மகா வாக்கியங்களும் பிரம்மோபதேசமாக தியானம் செய்வதற்கு சொல்லப்படவில்லை. பிரம்மத்தின் உண்மை நிலையை உணர்த்தும் பொருட்டே ஆகும். அல்லாமலும் பிரம்மத்தினது நிலையை அறிய இன்னும் ஒரு வாக்கியம் கூட உண்டு. அது பிரம்ம ஜோதிரகம். பிரம்ம ஜோதிரகம் என்பது பிரம்மம் ஜோதிஸ் அகம், அதாவது தானே பிரம்ம ஜோதிஸ் என்று பொருள்படும். இந்த பிரம்ம ஜோதிஸ் அகாரமான வெளியினுள் ஹம் எனும் பிரகிருதியாகிய பின்னமாகிய பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரகாசத்தை பின்னப்பட விடாமல் ஒரே பிரகாசமாகச் செய்து ஆதி அந்தம் இன்றி இருக்கும் நிலைமையை தான் மேற்சொன்ன வாக்கியம் குறிக்கின்றது. அப்பொழுது தன்மயமாய் பிரம்ம மாத்திரமாய் ஆகின்றது. அச்சந்தர்ப்பத்தினால் பிரம்ம சத் ஜகத் மித்யா என்று ஏற்கப்படுகிறது. ஆகையினால் தன்னிலிருந்து நானாவிதமாக வெளியினுள் சலித்து வியாபித்து கொண்டிருக்கும் சக்தியை தன் உள்ளிலேயே லயிக்கச் செய்வதுதான் மோட்சம் என்னும் பதவி. அல்லாமல் மந்திர உச்சாரணத்தினாலோ மும்மூர்த்திகளை சங்கல்பித்து தியானித்து பூஜை செய்வதனாலோ பல வகையான விரதாதிகளை அனுசரித்து பட்டினி இருந்து ரோகம் கொள்வதனாலோ பல ஜீவ வதைகள் செய்து யாகாதி ஓமங்கள் புரிவதாலோ சக்தி பூஜை என்று ஏற்படுத்தி கொண்டு கல் சாராயம் முதலிய போதை வஸ்துக்களை சாப்பிட்டும் பிணங்களை தின்றும் நினைவு தடுமாறி கீழே விழுந்து பல் உதவிகளை காயப்படுத்திக் கொள்வதாலோ காசி ராமேஸ்வரம் முதலிய இடங்களுக்கு போக தீர்மானித்து பல இடங்களிலே சுற்றித் திரிந்து கஷ்டப்பட்டு ரோகமடைவதாலோ கங்கா ஸ்நானம் கேது ஸ்நானம் என்று சொல்லிக்கொண்டு பற்பல ஆறுகளிலும் உப்பு ஜலம் நிறைந்த சமுத்திரங்களிலும் மற்றும் பல நீர்நிலைகளிலும் ஸ்நானம் செய்து சொரிசரங்கு முதலாகிய வியாதிகள் அடைவதாலோ கைவல்யம் கிடைப்பதில்லை. இச்செய்கைகளால் தன் ஜீவசக்தி அதோகதியாய் நாசமடைவதல்லாமல் தன்மயம் அடைவதில்லை. தன்மயம் அடைய வேண்டுமானால் முன் சொன்னபடி தன் சக்தியை தன் உள்ளிலேயே லயிக்கச் செய்ய வேண்டும். அதைத் தவிர வேறு வழியே இல்லை. இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து, மகா வாக்கியங்களாக இங்கே கருதியிருக்கக்கூடிய எல்லாமே தனக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு போய் நாசமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தனக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தி தன்னுடைய ஆன்மாவை பிரகாசிக்கச் செய்து மரணமற்றவர்களாக மாற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சூத்திரங்களே அல்லாது அது மந்திரங்கள் அல்ல. அவற்றை உச்சரிப்பதால் யாதொரு பயனும் இல்லை என்பது ஞானவிதாவின் கருத்து. அருமை சகோதர சகோதரிகளே, பழைய காலத்திலே, அதாவது 1928ஆம் ஆண்டு சுவாமியின் மேற்பார்வையிலே பதிப்பிக்கப்பட்ட சித்தவேதம் என்கிற நூலை இதுவரையிலும் உங்களுக்காக வாசித்து வழங்கியிருந்தோம். இந்த நூல் இப்போது நமது கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தவேதம் என்கிற நூலிலே சொல்லப்பட்டது காட்டிலும் வேறு விதமாக சற்று மாறி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு சுவாமி தான் எழுதிய நூலை தானே திருத்தியும் சுருக்கியும் தேவையானவற்றை சேர்த்தும் தேவையில்லாதவற்றை நீக்கியும் புதிதாக உருவாக்கி கொடுத்த சித்தவேதம் இப்போது நமது கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. 21 அத்தியாயங்களை கொண்டு 1928ஆம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட சித்தவேதத்தை வாசித்து முடித்திருக்கிறேன். முழுமையாக நிறைவு செய்ய தற்காலத்திலே கையிலே இருக்கக்கூடிய 22வது அத்தியாயம், அதாவது 6 ஆதாரங்களை பற்றி சுவாமியினுடைய விளக்கத்தை பொருந்தியிருக்கக்கூடிய 22வது அத்தியாயத்தை அடுத்து தனிப்பதிவாக பார்க்க இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பதிவு சித்தவேதத்தின் நிறைவு பகுதியாக இருக்கும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.